ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/8/2025 சம்ருதி SM 16க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை இந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 995 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 584. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 045 சொல்லிட்டு இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரும். நம்ம வந்து பார்க்குறது எல்லாமே வந்து ஞாயிறு டு ஞாயிறு, திங்கள் டு திங்கள், செவ்வாய் டு செவ்வாய் தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சமுர்திங்கிற பேரில் வருது. நேற்றுக்கு சனிக்கிழமை கருணியாங்கிற பேரில் வந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைன் சீரியல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். லைன் சீரியல்னால் என்னென்னா, நம்ம வந்து ரிசல்ட்டில் இருந்தே நம்மளுக்கு ரிசல்ட் டச் உருவாகும். அதை தான் நம்ம வந்து லைன் சீரியல்னு சொல்லுவோம். ஸோ அப்படி உருவாகிற ரிசல்ட்டில் வந்து டச்சு நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து போர்டு அல்லது நம்மளுக்கு போர்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ நம்ம 1 by 1 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 706லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 706ல் நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளுக்கான நெக்ஸ்ட்ரா டச் நண்பா. 706 தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான டச்சு. ஸோ அதை வந்து நம்ம இதுக்கு அடுத்து வந்த ரிசல்ட்டுன்னு கவனிச்சோம்னா நம்மளுக்கு 666 வந்திருக்கும். அப்போ 666ங்கிறப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இந்த 6 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஹிட்டில் வந்திருக்கும். அதாவது இங்கே வந்து நம்மளுக்கு 706. ஸோ நெக்ஸ்ட்ரா ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து 6, 6 and 6. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 நம்மளுக்கு இங்கே 666 நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரா ரிசல்ட்டு. போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ABC போர்டுலையுமே வந்திருக்குது, ABC. இப்போது நம்மளுக்கு அடுத்த ட்ரா கவனிங்க, 666 இருக்குது. ஸோ இந்த 666ங்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு 6 தான் டச்சு. ஏன்னா அதாவது அடுத்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 6 வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டச் நம்பராக கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரிசல்ட்டுக்குள்ளே வந்து தான் எடுக்கிறோம். அப்போ 666ங்கிறப்போ 6 அடுத்த ட்ராவுக்கு உள்ளது. ஸோ அடுத்த ட்ரா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 046. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, 6. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு 6 நம்மளுக்கு டச்சில் கிடச்சிருக்கு. போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடம் வந்து போர்டு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க, 046 இருக்குது. இப்போ 046 இருக்குது. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான டச்சாக இருக்குது. இப்போ இந்த 046க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 492. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ இங்கே நம்மளுக்கு 4. இதில் கிடச்சிருக்க போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போர்டு கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு வந்து போர்டு. இப்போ அடுத்து கவனிங்க, 492. இந்த 492க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 440. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 4. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அப்போ போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு வந்து A and B. அடுத்த ட்ரா கவனிங்க, 440. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரா கிடச்சிருக்க டச், 4, 4 and 0. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 045. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 and 4. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4, 4, இங்கே நம்மளுக்கு 0. 4 ஃபுல்லாகவே நம்மளுக்கு இதில் வந்து கவர் ஆகிருக்கு நண்பா. இந்த இடம் வந்து ஒரு பெயர் தான். ஏன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and B மறுபடியும் கிடச்சிருக்கு. அப்போ இதில் கவனிங்க, நம்ம 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே ABC போர்டு, C போர்டு, A போர்டு, AB போர்டு, AB போர்டு சொல்லிட்டு நம்மளுக்கு இது நல்ல டச், கண்டினியூஸ் டச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து கவனிங்க, 045 இருக்குது. இதை நம்ம இங்கே கொண்டு வருவோம், 04, இங்கே 5. இப்போ இந்த 045க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 584. இந்த இடத்துல கவனிங்க, 5 and 4. மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு AC போர்டு கிடச்சிருக்கு. 54 வந்து நம்மளுக்கு AC போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க, 584. இப்போ இந்த 584க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 995. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு C போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். அப்போது இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு 995 இருக்குது. அப்போது 95 தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான போர்டு நம்பர்.
அப்போ ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 9 அல்லது 5 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு 9 5 கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம பெய்ட்ஸ் போடலை, ஏன்னா ஏற்கனவே 9 9 5 தான் வந்திருக்குது. ஸோ 9 5ஓட நம்ம இன்னும் ஒரு சில ஃபார்மெட்டுகளை நம்ம எடுக்க போகிறோம், அதை நம்ம பார்த்துடலாம். இதில் கவனிங்க, ஒரே நம்பரு நம்மளுக்கு தொடர்ச்சியாக கிடைக்குது நண்பா. அதாவது இங்கே 706க்கு இங்கே நம்மளுக்கு 6, இங்கே 666, இங்கேயும் 6, இங்கே நம்மளுக்கு 046, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 6. இப்போ இந்த இடத்துல 3 தடவை ஆயிடுச்சு நண்பா. 1 2 3. இந்த 3ஆவது தடவை முடியலை. இந்த இடத்துல புது நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4. அடுத்து கவனிங்க 4, அடுத்து கவனிங்க 4. இப்போ நம்மளுக்கு வந்து 3 ட்ரா முடிஞ்சிருச்சு. அதாவது 4 4 4 3 ட்ரா முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற அடுத்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. இப்போ 0 ஸ்டார்ட் ஆகும்போது அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு இங்கே எப்படி 6 வெளியேறிச்சோ அதை மாதிரி இங்கே 4 வெளியாகணும். ஆனால் 4 வெளியாகாமல் மறுபடியும் என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 4 வருது, அதோட நம்மளுக்கு 0வும் வருது. அப்போது 4 தடவை 4 ஆகுது. அப்போது 4 இங்கேயும் நம்மளுக்கு 4. இப்போ தொடர்ச்சியாக நம்மளுக்கு 4 தடவை ஆகுது. அதே மாதிரி ஃபார்மெட் படி நம்மளுக்கு வந்து இங்கே 0 அண்டு 0ன்னு சொல்லிட்டு கண்டினியூ ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 04. அப்போ தொடர்ச்சியாக 4 இருக்கல, நம்மளுக்கு 04 மட்டும் கையில் எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம 5ஐயும் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். 045 நம்ம அப்படியே எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு அடுத்த ட்ராவில் கவனிச்சிங்கன்னா மறுபடியும் 4 இறக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு 0 தூக்கி விட்டு அதோடைய பவர் நம்பரான 5 கொண்டு வந்துடுறாங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு 584ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடிக்கிறாங்க. அதோடு என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அடுத்த ட்ரா கவனிச்சிங்கன்னா 9 9 5ன்னு அடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே 5 அடிக்கிறாங்க. அப்போ இப்போ நம்மளுக்கு அந்த லைன் சீரியல் வந்துருச்சா, 3 தடவைங்கிற அந்த லைன் சீரியல். அப்போ 6 4 5. இப்போ நம்மளுக்கு இதில் உள்ள லைன் சீரியல் அப்படியே இறங்கிருச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புது சீரியல் உருவாகணும். அப்படி உருவாகிறதா இருந்தால் நம்மளுக்கு வந்து மறுபடியும் 5 அல்லது 9ங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து டபுள் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரெண்டையுமே எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். இதுக்கு இந்த இடத்துல வந்து வேறு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 9 அல்லது இன்னொரு நம்பரானு நம்ம எடுப்போம். ஆனால் நம்மளுக்கு இங்கே டபுள் இருக்கிறதுனால 9 5 தான் இருக்குது. ஆனால் 5 ஏற்கனவே 3 தடவை வந்துருச்சு. அதனால் நம்ம 5 வெளியேற்ற முடியாது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடுத்த நம்பர் இல்லாதனால மறுபடியும் நம்ம 9 5 தான் எடுக்கணும். அதை தான் நம்ம இந்த 2 ஃபார்மெட்லேயும் நம்ம எக்ஸா பண்ணும்போது நம்மளுக்கு 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான டச் நம்பரில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒற்றைப்படை வச்சு இறக்கி விட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு டபுளை பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் தான் வந்திருக்குது. அதுக்கடுத்து டபுள் கண்டினியூ ஆகலை. அப்போ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து டபுள் கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் வர்றதா இருந்தால் நம்மளுக்கு 9 எக்ஸாக இருக்கும் அல்லது 5 எக்ஸாக இருக்கும். ஸோ இந்த 9 எக்ஸு 5 எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 2 4 6 8 இதை வச்சு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு வர்றவங்க ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 17/8/2025 சமுர்தி SM 16க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.